பொருள் இப்போ அர்ஜுனன் தெரிஞ்சுக்கிறாரா, தெரிஞ்ச உடனே எல்லாரும் சண்டை போடுறதுக்கு தயாராகிடுறான். எல்லா பண்டையும் படி ரெடியாக இருக்கிறது. பாஞ்ச சைன்யத்தை ஊதணும். பாஞ்ச சைன்யத்தை கிருஷ்ணன் சைடில் ஊதினால்னா, சங்கு ஊதினால்னா சண்டை ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் தர்மர் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அதுதான் தர்மர் எந்த காரணத்தையும் நீதி நான் மாறாதவர்ன்றது இதில் தான் தெரியும். இப்போ இந்த நேரத்தில் தர்மர் என்ன சொல்லுவார், இப்போ கொஞ்ச நேரத்தில் படை சண்டை ஆரம்பிக்க போகிறது. இந்த சண்டையில் உங்கள் மனசுக்கு தெரிஞ்சு நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எந்த பக்கத்துக்கு வேணாலும் போகலாம். அதே மாதிரி இந்த சைடில் இருக்க யாராவது நான் செய்கிறது தப்பு அப்படின்னு தோணிச்சுன்னா அவளுக்கு அவள் தாராளமாக அடுத்த சைடில் போகலாம். எதிர்நாட்டு இப்போ இந்த படையில் ஒரு படையிலேருந்து இன்னொரு படைக்கு மாறணும்னா மாறிக்கலாம், யார் வேணாலும் மாறிக்கலாம். அதை நான் தடுக்கலை, அது எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நேரத்தில் என்ன பண்ணுற, அந்த யூத்ஸுன்னு ஒருத்தன். இந்த யூத்ஸ் யாருன்னா, யூத்ஸ் சுகதான்னு ஒரு இவளோட திருதராஷ்டனோட வேலைக்காரி. அதாவது காந்தாரி பிள்ளையாடு இருந்தா இல்லையா, அந்த நேரத்தில் ரொம்ப நாள் காந்தாரிய திருதராஷ்டிரன் நெருங்காம இருந்தா இல்லையா, அந்த நேரத்தில் காந்தாரிக்கு பணிவிடை செய்யறதுக்காக இந்த சுகதாவை நியமிக்கிறான். சுகதா ஆக்சுவலாக ஒரு வைசிய பெண்ணவர். வைசியம் தான் வியாபாரம் பண்ணுறான் அவளோட பொண்ணு. அவளை திருதராஷ்டிரன் அவளை பலவந்தப்படுத்தி இது பண்ணிக்கிறான். பலவந்தப்படுத்தினானே அவளும் ஒத்துக்கிறான். ஒத்துக்காம எப்படி அதெல்லாம் பண்ண முடியும், அவளுக்கும் தெரிஞ்சுதான் பண்ணுறா. இருந்தால் கூட அது ஒரு ராஜான்ற பயத்தில் தான் ஒத்துக்கிறான். ஒத்துனா அது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறான். அவனை கல்யாணம் இல்லை, அவன் கூட சேர்த்துடுறான். அவன் கூட சேர்த்துட்டு அதோட விட்டுறான் அவளை. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது இந்த சுகதாவுக்கு. அந்த சுகதாவுக்கு பிறந்த பையன் தான் யுயுத்சு. இந்த கௌரவர்கள் 100 பேருக்கு அப்புறம் கௌரவர்கள் இவன் ஒருத்தருக்கான் யுயுத்சுன்னு. அது யாருக்குமே தெரியாது, அங்கே இருக்கவாளுக்கெல்லாம் அவ்வளவு தெரியாது. அவங்க ஒரு பதவி இருந்து தெரியும், ஊர் நாட்டு பிரஜைன்னு தெரியுமே ஒழிய துரியோதனுக்கு அடுத்து பிறந்தவன் இவன் தான். துரியோதனம் பிறந்த அதே நாளில் இந்த பக்கத்தில் சுகதாவுக்கு பிறந்தவன் அவன் தான். காந்தாரிக்கு அந்த பக்கத்தில் துரியோதனன் என்னைக்கு பிறந்தானோ அதே நாளில் இந்த பக்கம் இவருக்கு பிறந்தவன் இவன் யூத்சு. அந்த சுகதாவுக்கு பிறந்தவன் அவன் வளர்ந்து வரான். கௌரவர்கள் மிச்சம் இருந்த ஒருத்தன் தான் கடைசியில் பாண்டவர்கள் யுத்தம் முடியும் போது மிச்சம் இருந்தவன் அவன் தான். அதே மாதிரி திரௌபதியை சபையில் அவமானப்படுத்த வீடு அந்த இவன் விகர்ணன் ஒருத்தன் பேசினான் இல்லையா, ஒரு தம்பி. விகர்ணன் பேசும்போது இந்த யூசுவும் எழுதுன்னு பேசினான். விகர்ணனும் யூசுவும் விதுரரும் 3 பேர் தான் அந்த சபையில நியாயத்தை பேசினவாளே. வேற யாரும் விதுரர் பீஷ்மர்லாம் பேசவே இல்லை. பீஷ்மர் துரோணர்லாம் பேசவே இல்லை. விதுரர் தான் பேட்டார். விதுரர் தான் கேட்டுட்டு அவர் கோதண்டன் அந்த வெளில ஓடிக்கிறார். அந்த நேரத்தில் யூசும் விகர்ணனும் சொல்றான், இது நீ செய்யறது நியாயம் இல்லை. துரியோதனை பார்த்து நேராகவே சொல்றான், நீ செய்யறது நியாயம் இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணாத, இது அக்கிரமம், இது ஆண்டவருக்கே அடுக்காது அப்படின்னுவா. அந்த மாதிரி பேசுவா. தர்மர் அந்த நேரத்தில் ஒரு அனௌன்ஸ் பண்றாரு, யாராவது இந்த படையிலேருந்து அந்த படைக்கு போறவாளோ, அந்த படையிலேருந்து இந்த படைக்கு வருவாளோ வரலான்ற உடனே தான் அப்போதான் யூஸ் வரான். யூஸ் அவ்வளோ நேரம் இருந்தவன் வந்துடுறான். விகர்ணன் வரல. விகர்ணன் எனக்கு என்னன்னா, என்னவா இருந்தாலும் என்னோட அண்ணன் இருக்கான், அண்ணனோட வழியிலேயே அவங்ககிட்டயே இருந்து சேர்த்து போயிட்டேன். விகர்ணனுக்கும் பிடிக்கல தான் இந்த சண்டையெல்லாம். அவனு எதிர்த்தவன் தான். இருந்தாலும் சண்டைன்னு வந்துட்ட உடனே நான் எங்கள் அண்ணா சைடில் நிற்கிறேன்ட்டு அவன் நின்றுறான். யூஸ் என்ன பண்ணுறான், அவனும் கவர்மெண்ட் சைடில் தான் இருக்கான். என்னதான் இருந்தாலும் நியாயத்து சைடில் தான் இருப்பேன், நியாயம் இல்லாத சைடுக்கு நான் போக மாட்டேன், இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறான், பாண்டவர்கள் சைடில் வந்துடுறான். சண்டையெல்லாம் முடிஞ்சப்போ எல்லா கௌரவர்கள் 100 பேரும் கொல்லப்பட்ட அப்புறம் மிச்சம் இருக்கிறது அந்த உச்சலைன்னு திருதராஷ்டிரத்துக்கு பிறந்த ஒரே பொண்ணு, அவளும் இந்த யூத்ஸும் தான் இருப்பான். மீதி எல்லாருமே செத்து போயிடுவா. இந்த யூத்ஸ் தான் பின்னாடி தர்மர் பீஷ்மர் தர்மர் மறுபடியும் பாண்டவர்களை எல்லாம் ஜெயித்து பாரத போர் முடிஞ்சு பாண்டவர்களை ஜெயிச்சு ஆட்சி ஆண்ட அப்புறம் தர்மர் ஒரு காலத்துக்கு அப்புறம் தர்மர் அவர் ஒரு என்ன சொல்லுவாங்க 36 வருஷமோ 38 வருஷமோ ஆண்டுட்டு அவர் கொஞ்ச நாள் தான் இருப்பார். இருந்துட்டு அவரும் வெளியில போயிடுவார். அவருக்கு ஒரு பெருமை தட்டு. அவர் உன் காலம் முடிஞ்சு போச்சு, அவரோட காலம் முடியறதுன்னு தெரிஞ்ச உடனே பரீட்சித்தை ராஜாவாக்கிட்டு, அபிமன்யோட புள்ள பரீட்சித்தை ராஜாவாக்கிட்டு, அந்த ராஜாவை அவன் சின்ன பையனா இருப்பார். பரீட்சித்து பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் அந்த நாட்டுக்கு காவலா இவரை தான் போச்சுட்டு போறாரு.
யூத்ஸோ தான் நீ தான் இந்த அரசை பாதுகாத்து நீ வந்து இவங்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு தர்மரோட வேலையை இவர்கிட்ட கொடுக்குறாரு. நீ வந்து மறுபடியும் இவங்கிட்ட கொடுத்து போனோம்னா அதே மாதிரி அவரும் காப்பாற்றி பரீட்சித்துக்கிட்ட கொடுக்குறான். பரீட்சித்து என்ன பண்ணுறான், நான் வந்து அஸ்தினாபுரம் எனக்கு போகிறோம், இந்திரபிரஸ்த பாண்டவர்களுக்கு இந்திரபிரஸ்தத்தை நீ ஆளு அப்படின்னு சொல்லி இந்திரபிரஸ்தத்தை அவனாவே கொடுக்குறான். இதைத்தான் முதல்ல கேட்டா இவா கொடுக்காதனால இந்த சண்டை. பாண்டவர்கள் கேட்டது இதைத்தான், இதை கொடுக்கலன்றதுனால தான் இந்த சண்டை. ஆனால் அதே இந்த வந்து அவன் கேட்காமலே இவன் கொடுத்து அனுப்புறான், யூஸ் கொடுத்து அனுப்புறான். நீ போய் அதில் இரு யூஸுக்கு இவன் பரீட்சித்து கொடுத்து அனுப்பான். பெரியவாளானவனே எங்கள் மூதாதைகளுக்கு இடம் அது, அதில் போய் நீ இரு, நீ அந்த ஆட்சின்னு இந்த யூஸ் அனுப்புகிறான், இந்திரபிரஸ்துக்கு அனுப்புகிறான். மொத்தத்தில் உங்களுக்கு வந்து அந்த பாண்டவ யுத்தத்தில் இந்த மகாபாரத யுத்தத்தில் பிழைச்சிருந்தவா 11 பேர், பெரிய லீடர்ஸ் 11 பேர். 11 பேர் யாருன்னா தர்மர் ஒன்று, அடுத்தது அர்ஜுனன், பீஷ்மன், நகுலன், சகாதேவன், பஞ்சபாண்டவர்கள் 5 பேர். அவ 5 பேர். 5 பேருக்கு அப்புறம் கிருபர் சாகலை கடைசி வரைக்கும். அதே மாதிரி அஸ்வத்தாமன் வந்து சிரஞ்சீவி வரம் பெற்றவன், அவனும் சாகலை. அடுத்தது கிருதவர்மன்றது யாருன்னா இந்த நாராயணி படையோட, கிருஷ்ணனுடைய படையோட, யாதவ படையோட கேப்டன். அவன் முதல்ல அதுக்கு ஆக்சுவலாக கேப்டன் வந்து சாத்தியகி தான். சாத்தியகி வந்து கிருஷ்ணன் வந்து இந்த நாராயணி படையை வந்து கௌரவர் சைடில் போய் இருந்து சண்டை போட நினைக்கிறப்ப சாத்தியகி வந்து அதை எதிர்த்தவும், நான் முடியாது, நான் போக மாட்டேன்றான், நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நான் அவன் தான் சாத்தியகி தான் ஆக்சுவலாக நாராயணி படையோட தளபதி, சேனாதிபதி. அவன் வந்து வேண்டான்னு விடுறான். அவன் நான் போக மாட்டேன், நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், நான் உங்கள்கிட்ட தான் இருப்பேன் உடனே அதுக்காக கிருதவர்மனை சேனாதிபதியாக்கி அனுப்புகிறான் கிருஷ்ணன். அவனும் வந்து நம்மள விருப்பம் இல்லாதவன் வேண்டாம், வர வேண்டாம் அப்படின்ட்டு கிருதவர்மனை அனுப்பிடுறான். கிருதவர்மன் ஒருத்தருங்க. இந்த கிருதவர்மன் கடைசியில் வந்து அவன் வந்து அந்த கௌரவர்கள் படையோட போய் அவளோட இதுலேயே மாறிடுறான். இந்த கிருதவர்மனுக்கு சாத்தியகிங்க ஆகாது. சாத்தியகியை எப்படியாலும் அழிச்சிடணுன்னு தான் அவன் பார்க்குறான். முல்லை ஏற்கனவே 2 பேரும் நாராயணி படையில் இருந்தால் கூட ஒருத்தர் பிடிக்காது. சாத்தியகை அழிக்கிறதுக்கு தான் கிருதவர்மன் அங்கே போயிடுறான், அவள் கூட போயிடுறான். அந்த நாட்டுக்கு அவனை சேனாதிபதிக்கு அனுப்பிடுற அந்த நாராயணி படைக்கு, அதில் அவன் போயிடறான். அந்த கிருதவர்மன் பழைச்சிருக்கான். சாத்தியகி சாகலை, சாத்தியகியும் உயிரோடு இருக்கான். ஆக கிருபர், அந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், கிருபர், அஸ்வத்தாமன், கிருதவர்மன், சாத்தியகி, இவன் ஒரு 4 பேர் ஆகிடாளா, 9 பேர். 1 2 3 4 பேர் ஆகிடா, 5 4 9 பேர் ஆகிடா. அடுத்தது வந்து துச்சலைன்றது யாருன்னா அவதான் துரியோதனோட அக்கா, தங்க, கடைசி பொண்ணு. அவதான் துரியோதனுடைய தங்க. அவ சாகலை, அந்த துச்சலை சாகலை. அந்த துச்சலையோட புருஷன் தான் இவன், அந்த இவ்வளோ கொண்டவும். அது யாரு, ஜெயத்ரதன். இந்த ஜெயத்ரதன் சரியில்லை. ஜெயத்ரதன் வந்து ஒரு காலத்தில் வந்து பஞ்சபாண்டவர்கள் அவன் வந்து சரியில்லாதவன். அவனை வந்து தான் படைக்கு தன்னோட படையில் அவனை ஜெயத்ரதனோட படையை சேர்த்துக்கணுங்கிறதுக்காகவே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் துச்சலையை. இந்த துச்சலையோட வந்த புருஷன் தான் இவன். துச்சலை வந்து கௌரவர்களில் ஒரே பொண்ணு, கௌரவர்கள் வம்சத்தில் வந்து ஒரே பொண்ணு துச்சலையோட புருஷன் தான் ஜெயத்ரதன். அந்த ஜெயத்ரதன் அவனை கொண்டவனே துச்சலை இருக்காளா, அவன் இருக்கா, அவன் மிச்சமாக இருக்கா, அவன் உயிரோடு இருக்கா. அடுத்தது பாஞ்சாலி, இவன் தான் உயிரோடு இருக்கான். நீ எல்லாருமே செத்து போயிடுவான். உத்தரை கூட அபிமன்யு பிறக்கும்போது அபிமன்யு பிறந்த உடனே செத்து போயிடுவான். உத்தரை அந்த குழந்தைய பார்த்துட்டு அவளால் இருக்க முடியாது. அந்த குழந்தை பிண்டமாக பிறக்கிறதுன்னு ஒன்னே அசையில ஒன்றுமே இல்லை, பிண்டமாக பிறக்கிறது இந்த அஸ்வத்தாமனுடைய அந்த பிரம்மாஸ்திரத்தினால. அது கதை அப்புறம் சொல்கிறேன். அதனால அவளும் செத்து போயிடுவான். ஆக இதில் மிச்சம் இருக்கிறது 2 பேர் தான். 11 பேர் மொத்தம் இருக்கிறதுல பஞ்சபாண்டவ 5 பேர். அடுத்தது வந்து கிருபர், அஸ்வத்தாமன், கிருதவர்மன், சாத்தியகி, அவள் ஒரு 4 பேர், 5 9, துச்சலை, பாஞ்சாலி, இவா 4 2 6 பேர், அவள் ஒரு 5 11 பேர் தான் உயிரோடு இருக்கா. மீதி எல்லாருமே இந்த சண்டையை சம்மந்தப்படவெல்லாம் செத்து போய்ட்டான். இந்த யூஸ் வந்து சாதாரண ஆள், யூஸுக்காக தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. யூஸ் வந்து 7,20,000 வீரர்களை ஒரே நேரத்தில் எதுக்கக்கூடிய சக்தி மகாரதன். மகாரதன்னா அதிரதன். அது பயங்கரமாக சண்டை போடுறோம். ரதத்தில் ஏறிட்டான்னா அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாரையும் எதிர்க்கிற அந்த வல்லமை படைச்சவன் அவன். அவ்வளோ இது இல்லை, அவன் வந்து அவ்வளோ பெரிய ஆளு. யூஸ் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இந்த யூஸ் வந்து
7வது நாள் போர்ல கிருபரை எதுக்குறான். கிருபர் வந்து சாதாரண ஆள் இல்லை. கிருபர் வந்து சேனாதிபதியா இருந்தவர். துரோணர் வந்தப்புறம் தான் பாஞ்சால நாட்டுக்கு வந்து இது அயோத்திக்கு வந்து அஸ்தினாபுரத்தில் வந்து கிருபர் வந்து எனக்கு வேண்டாம், இந்த பதவியை துரோணர் கொடுத்துருக்கோன்னு கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் இருந்தவர் சேனாதிபதியா இருந்தவர் கிருபர். கிருபர் மகா பெரிய வில்லாளி. அவருடைய அந்த அஸ்வத்தாமன் இருக்காரு, அஸ்வத்தாமன் துரோணரோட பிள்ளை, அவரோட பெரிய கில்லாடி. பெரிய இது வந்து அஸ்வத்தாமன்லாம் ரொம்ப நீதிமான். அவன் எப்படி கெட்டு போனான்னு தான் தெரியல. அவன் வந்து துரியோதனுடைய நட்புனால தான். துரியோதனன் எனக்கு ஃப்ரெண்டு, அவனுக்கு நான் செய்யணுன்றதுக்காக தான் அவன் அந்த சைடில் இருக்கான். மற்றபடி துரியோதனன் செய்யறதெல்லாம் அஸ்வத்தாமனுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு இது 7வது நாள் போரில் வந்து கிருபருக்கும் யூஸுக்கும் பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில் கிருபர் வந்து யூஸ் ரத்த விழாராக்கிறார். ஆனால் சாகலை. அவன் தப்பிச்சு போயிடுறான். தப்பிச்சு போய் அப்படியே இதுவாயிடுறான். தப்பிச்சு போய் அவன் பொழைச்சா போறதுன்னு ஆயிடுது. 7வது நாள் சண்டையில் அது நடக்கும். கிருபர் வந்து அவனை இது பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 16வது நாள் ஒரு சண்டை நடக்கும். அந்த 16வது நாள் சண்டையில் சகுனியோட மகன் உலுகன்னு ஒருத்தன், உலுகன்னு பேர், அவனை எழுத்து சண்டை போட்டவன் இவன் தான். யூஸ் வந்து அவனை போட்டு பேரட்டி எடுத்துடுறான் அந்த உலுகன் பெரிய திறமைசாலி. இது நம்ம சொல்ற எல்லாருமே பாண்டவ கதையில நீங்க அவன் பேரை நீங்க உச்சரிக்கும் போதே அவன் பெரிய ஆளா இருந்தா தான் நம்ம இதுல முக்கியமான பாத்திரங்கள் மட்டும்தான் இதுல வரா. மீதி எல்லாம் வரல. மீதி எத்தனையோ பேர் இருக்கா. துரியோதனோட பிறந்தவா 100 பேர். 100 பேர் பேரை நம்ம சொன்னோம்னா அது இன்னைக்கு போயிட்டே இருக்கும். அந்த 100 பேருக்கு இல்லாடி தான். ஆனா அதுலயும் நம்ம முக்கியமான துச்சாதனன் மிகப்பெரிய சாமர்த்தியசாலி, பெரிய வல்லவன். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் குணங்கள் இருக்கிறவாளை மட்டும்தான் நம்ம பேரை சொல்லி சொல்றோம். இந்த பாண்டவ இந்த மகாபாரத கதையில வருது. ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தால் தான் அவள் பேர் இதில் வரும். இல்லாதெல்லாம் மற்றபடி சாதாரணமாக அவள்லாம் அவள் பாட்டுக்கு இருப்பாள். அந்த மாதிரி உலுகன் வந்து சகுனியோட பிள்ளை, பெரிய வில்லாளி, பெரிய போராளி, பயங்கர சண்டை போடுறான். கத்தி சண்டை போடுறதுல கில்லாடி ஆகும். அவன் வந்து என்ன பண்ணுறான், இப்போ உலுகன் கூட இவன் கூட கத்தி சண்டை போடுறான். யூஸ் கூட 16வது நாள் பெரிய கத்தி சண்டை நடக்குது. கத்தி சண்டையில் அவனை வந்து அந்த உலுகனை வந்து ரத்த விளாராக்கிட்டு கடைசியில் போய்ச்சி போனே விட்டுறான். ஓடியே போயிடு. இங்கே நிற்காத, எதிரியே நிற்காத, எனக்கு எதிரி நின்னா கொள்ளுவேன், நீ அப்பிச்சு போகிறதுனா போன்னு ஒரு சான்ஸ் கொடுப்பான். அறநெறி மாறாதமாகும். அவனோட ஆயுதங்கள் எல்லா ஆயுதங்களையும் இழந்துருவான். யூசு அந்த இவன் உலுகன் கையில் சண்டை ஆயுதம் இல்லாத அவனை அடிக்கூடாதுன்றது சாஸ்திரம், சம்பிரதாயம், அந்த மரபு, யுத்த நெறிமுறைகள்ல அது ஒன்று. முதல்ல படித்தோம் இல்லையா, அந்த யுத்த முறைகளில் ஆயுதம் இல்லாதவனை தாக்கக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா. ஆயுதம் இல்லை அவங்ககிட்ட. ஒன்று ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு என்கிட்ட சண்டை போட்டால் நீ செத்து போடுவேன், நீ சாகிறது உறுதி இல்லையா. இப்படியே தோல்வி ஒருத்தர் ஓடி போயிடுவோம். உலுகன் ஓடி போயிடும். உலுகன் வந்து மறுபடியும் கத்தி எடுத்து சண்டை போட்டு இவங்க கூட வந்து சாக மாட்டான். உலுகன் வந்து அவன் திறமைசாலி. அவன் என்ன பண்ணிடுவான், ஓட்டிடுவான் அந்த நேரத்தில். அடித்தது யாரு, யூஸ் தானே, இந்த கௌரவரோட பிள்ளை தானே. அவன் கௌரவ பிள்ளை கோபம் தானே அவன் இந்த சைடில் வந்துட்டு அந்த நேர்மைக்காக. அதனால அது ஒன்றும் அவனுக்கு பெரிய விஷயமா தெரியல, ஓடி போயிடுறான். அதே மாதிரி இந்த குருஷேத்திர போரில் என்ன பண்ணுறா, இந்த இது நடக்கும்போது, சண்டை நடக்கும்போது முதல்ல வந்து பாண்டவர்கள் கை கௌரவர்கள் ஓங்கியிருந்தாலும் அப்புறம் பாண்டவர்கள் கை வந்து கிருஷ்ணனோட சாதுரியத்தால, கிருஷ்ணனுடைய அந்த ஐடியாக்களை ஃபாலோ பண்ணதுனாலையும் இந்த இதுக்கு அப்புறம் இந்த கீதை உபதேசம் பண்ண அப்புறம் அவன் வந்து எதை பற்றியும் கவலைப்படல அர்ஜுனன். எல்லாமே நாம் என்ன இயக்கிறது கிருஷ்ணன் என்ன சொல்கிறானோ அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான், வேற பேச்சே கிடையாது. ஒம்பாட்டுக்கு சண்டை போகிறான். கொஞ்சமாக இவாளோட படம் வந்து இவா கை ஓங்குறது, பாண்டவர்கள் கை சண்டையில். பாண்டவர் கை ஓங்கும்போது அவனுக்கு கௌரவர்களுக்கு எரிச்சலாயிடும், ஆத்திரமாயிடும், பயமும் வந்துடும். உள்ளுக்குள்ளே அந்த பயம்தான் எரிச்சல் ஆவேசமாக தோன்றது. அப்போ துரியோதனன் என்ன பண்ணுவான், ஒரு தப்பான வழியை கடைப்பிடிப்பான். எல்லாருக்கும் போய் தண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, பாண்டவ படைகளுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கறதுக்கு கொண்டு போகும்போது விஷத்தை கலந்து எடுத்துன்னு போவான்னா, அந்த இந்த தண்ணி கொடுக்குறவா அந்த படையை இருக்கவாளுக்கு உதவி பண்ணுவா, இவாளையெல்லாம் கொல்லக்கூடாது. அவள் 2 பேருக்கும் சமமாக அது உள்ளே வந்து வேலை செஞ்சுட்டு போவா. அவகிட்ட சண்டை போடக்கூடாது, அவளை கொல்லவும் கூடாது. அது இந்த யுத்த நெறிமுறைகள் அது ஒன்று. அப்போ என்ன பண்ணுவான், அந்த சைடில் போவா, இவா நாட்டுக்கார போவா இல்லையா, பாண்டவர்களும் கொடுப்பா, இவாளும் கொடுப்பா. பாண்டுகளோட பையும் யாரும் என்னென்ன வித்தியாசம் பார்க்காத அந்த தண்ணி கொடுக்கறது,
அவளுக்கு மருத்துவ உதவி பண்ணுறது, இதெல்லாம் வந்து மருத்துவ உதவி, தண்ணி உதவி பண்ணுறது அங்கீகாரமானவா. அவள்லாம் வந்து கௌரவ பாண்டவர்கள்லாம் கிடையாது. படை வீரர்கள் படையில் போரிட்டு படையில் வந்து அவளை அடிபட்டு ஒதுக்கினவான்னு ஆகிடும், அவ்வளோதான். அவளுக்கு எல்லாரும் யார் வேணாலும் கூட்டு போய் யார் வேணாலும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பா. அவளை நன்னா ஆக்கி அனுப்புவாள். நன்னா ஆன அப்புறம் அவள் எந்த இதில் இருக்க போகிறேன்னு சொல்கிறாளோ அதில் கொண்டு போய் விட்டுருவாள். அந்த மாதிரி தான் பண்ணுறான். இந்த மாதிரி படைகள் இது பண்ணும்போது ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, இவன் துரியோதனன் யோசனை பண்ணுறான். இப்போ நமக்கு வந்து இது வந்து காமனாக இப்போ 2 பேருக்கு காமனாக இருக்கிறது பொதுன்றது வந்து இந்த சர்வீஸ் பண்ணுறவா தான், சண்டையில் சர்வீஸ் பண்ணுறவா தான். இவா எந்த குரூப்புன்னு இவா அதை வந்து சண்டையில் சர்வீஸ் பண்ணுறா. பாண்டவர்கள் இருக்கா, கௌரவர்கள் இருக்கா. கௌரவர்களை அனுப்புகிறான் பாருங்க. அவளை கூப்பிட்டு என்ன பண்ணுறான், நீ வந்து தண்ணியில் விஷத்தை கலந்து பாண்டவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். படையெல்லாம் சாகட்டும், பாண்டவர்கள்லாம் சாகட்டும், தண்ணியில் விஷம் கலந்து கொடுக்கணும், தண்ணியில் விஷத்தை கலந்து கொடுக்க சொல்லி கம்பல் பண்ணுவான் துரியோதன். அவளும் சரின்னு அதை என்ன பண்ணுறது, ராஜா சொல்கிறத ஒன்றும் பேசவே முடியாது இல்லையா. அதனால சரி ராஜா சொல்கிறான்ட்டு பண்ணிடுவான், கலந்து கொடுப்பான். இதை வந்து என்ன பண்ணுவான், யூத்ஸு வந்து ஏன் இவன் சர்வீஸ் பண்ணுறவளை வந்து இந்த துரியோதனோட பாத்திரையிலேருந்து அவள் வெளியில் வரதை பார்த்துருவோம். அவள் வெளியில் வரதை பார்த்தோன்னே அவள் வந்து பேசிகிட்டே வருவாள். இந்த மாதிரி பண்ணானே, இது மாதிரி செய்ய சொல்கிறானே, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் பேசிடுவான். என்ன செய்ய சொல்கிறான்றது தெரியாது. யூத்ஸுக்கு அவளை பிடிக்கும். அவள் அந்த படை வீரர்களுக்கெல்லாம் யூத்ஸுவை பிடிக்கும். யூத்ஸு அந்த இடத்துல வந்தவுடனே அவள் தூக்கிச்சு போய் நின்று விட்றான், சர்வீஸ் பண்ணுறான். நின்றுட்டு எப்படி இருக்கா என்ன இதெல்லாம் விசாரிச்சுட்டு, எதுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் போய் துரியோதன பாத்திரையில் போயிட்டு போகிறீங்க, நீங்கள் வந்து நியாயமாக தர்மத்துக்கு நியாயத்துக்கு கட்டுப்படுறதால தான் நீங்கள் சொல்லிட்டோம் அதை அப்படின்வான். அப்போ சொல்லிவிடுவோம், எங்களை வந்து துரியோதனன் கூப்பிட்டு இது மாதிரி கூப்பிட வர சொல்ல, துரியோதனன் தான் வர சொல்லியிருந்தான். நாங்கள் போகல, நாங்கள் போனால் எங்களுக்கு வந்து தண்ணியில் விஷத்தை கலந்து கொடுன்றோம், நாங்கள் எப்படி இதை பண்ணுறதுன்னு தெரியல, நாளைக்கு நாங்கள் அதை தான் பண்ண போகிறோம் அப்படின்வோம். உடனே பாண்டவர்கள் இது வந்து தெரிஞ்சு இவருக்கு தெரிஞ்சு போயிட்டா யூத்ஸுக்கிட்ட அவள் சொல்லவும் சொல்லிட்டு, அது நாங்கள் உங்கள்கிட்ட சொன்னோன்னு தெரிஞ்சுன்னா துரியோதனன் எங்களை கொண்டுடுவான், நீ அதெல்லாம் அவள் யார்கிட்டையுமே காட்டிக்காத, உனக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காதன்னு. இவன் போய் என்ன பண்ணுவான், யூத்ஸு ரெடியாக இருப்பான். ரெடியாக இருக்கும்போது அதே மாதிரி அந்த பாண்டவர்களை அந்த தண்ணி கொண்டு கொடுப்பா, எல்லாருக்கும் விஷக்கழுத்து தண்ணியை கொடுத்துட்ருப்பா. கொடுக்கும்போது இந்த பாண்டவர்கள் படைகளுக்கு கொடுக்கும்போது இப்போ தண்ணி வேண்டான்னு தடுத்துருவான். யாரும் தண்ணி குடிக்காதீங்கன்னு யூத்ஸ் வந்து தடுத்துருவான். தடுத்துட்டு பீஷ்மன் சண்டை போட்டு அசதியில் இருப்பான். பீமன் அசதியில் இருக்கும்போது அவன் தண்ணி கேட்பான். அவன்கிட்ட தண்ணியை கொண்டு வாப்பா இந்த கௌரவ படைகள் கொடுக்கும் பாருங்க. அப்போ யூஸுக்கு ஆஹா பீமனை போட்டு தள்ள போகிறாங்க இவங்க அப்படின்னு தெரிஞ்சுருது. இவனுக்கு பயந்துன்னு அந்த தண்ணியை அவன் தட்டி விட்டுறான். யூத்ஸு தட்டி விட்ட உடனே பீமன் வந்து யூத்ஸுக்கிட்ட சண்டைக்கு போகிறான். நான் தண்ணி குடிக்கிறத நீ பண்ணேன், நீ வந்து கௌரவர்கள் கூட சேர்ந்தவன், அது எனக்கு தெரியும், நீ வந்து நான் அதனால தான் நீ எனக்கே கெடுதல் பண்ணுற, நீ இந்த பக்கத்தில் சேர்ந்துட்டு எங்களுக்கு புல்லுரியாக இருக்கேன்னு சொல்லுவான். சொல்லும்போது அப்புறம் யூத் வேறு பண்ணுவான், அவனுக்கு இருக்கிற நிலைமையில எடுத்து சொல்லுவான். அது மாதிரிலாம் உன்னோட தண்ணியை நான் ஏன் தண்ணி விட்டேன் தெரியுமா, நேற்று நான் கௌரவர்கள் பாத்திரையில் வந்து 2 பேர் வந்ததை பார்த்தேன், பாத்திரைக்கு ஏன் போயிட்டு சர்வீஸ் பண்ணுறா ஏன் போயிட்டு வரான்னு பார்த்தாரு. உடனே இது மாதிரி தண்ணியில் விஷம் கலந்துருக்கு, விஷத்தை கலந்து கொடுக்க சொல்லி துரியோதனன் சொன்னான். அதை செய்யறதுக்கு அவன் பண்ணிட்டு இருக்கா, அதை நான் கண்டுபிடிச்சேன். இப்போ நீ குடிச்ச தண்ணியில் விஷம் இருக்குது, நீ வேணா பாருன்ட்டு அதை ஒரு நான் பறவைக்கு வைப்பான். அது ஒரு பறவைக்கு அந்த தண்ணியை குடிக்கிறது கொடுப்பான். அந்த பறவை அந்த தண்ணியை சாப்பிட்டு உருண்டு செத்து போயிடும். அப்போ தான் பீமனுக்கு புரியும், ஆகா யூத் எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிருக்கான், எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கான் அப்படின்னு. அதோட பாண்டவ படைகளுக்கு எல்லாமே அவன் அப்புறம் பீமன் அனௌன்ஸ் பண்ணுவான், இந்த தண்ணியெல்லாம் யாருமே கொடுக்காதீங்க அப்படின்னு. அந்த 2 பேரை பிடிச்சா உதப்பான். பீமன் உதச்ச உடனே அவள் உண்மையை சொல்லுவாள், ஆமாம் அவள் அமிச்சாந்து ஓடியே போயிடு, இங்கே வராது, இந்த பக்கம் ஓடி போயிடு, இல்லை நீ துருபத நாட்டுக்கு போய் துருபதனோட ராஜ்யத்தில் இருந்துக்கோ, நீ சண்டை இருக்கிற ஏரியாலேயே உன்னை பார்க்கக்கூடாது, ஏன்னா நீ அந்த பக்கம் போனாலும் உன்னை துரியோதனை கொண்டுவான், அதனால் யார்கிட்டையும் சொல்லாத, இந்த தண்ணியை நீ எல்லாருக்கும் கொடுத்தேன்னு சொல்ல மாதிரி சொல்லிட்டு நீ பாட்டு தண்ணி கொடுக்கக்கூடாது, ஒருத்தர் கூட இந்த தண்ணியை கொடுக்கக்கூடாது, கொண்டு போய் எங்கேயாலும் கொட்டிட்டு நீ போய் இப்போ வேறு எங்கேயாலும் போய் வேறு நாட்டுக்கு போயிடுப்பா, அது அஸ்திராபுரத்தில் இருக்காதுன்னுவான். அதே மாதிரி அவன் போட்டு பாஞ்சால நாட்டுக்கு போயிடுவான், துருபதனோட நாட்டுக்கு போயிடுவான். துருபதன் நாட்டில் போய் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுவான். அந்த மாதிரி அந்த மாட்டின்னு இருப்பான் பீமன் மாட்டின்னு இருப்பான். பீமன் அந்த தண்ணியை குடிச்சிட்டு செத்து போயிருப்பான். அவனை வந்து காப்பாற்றினது யூத்ஸு தான். யூத்ஸு வந்து பாண்டவர்களோட சைடில் நிறைய வேலைகள் செய்கிறான். கடைசியில் மிச்சம் இருக்கிற ஒரே கௌரவ படையில் கௌரவர்கள்லேருந்து ஒத்த மிச்சம் இருக்கான்னா அது வந்து யூத்ஸு தான், வேறு யாருமே இல்லை. இந்த யூத்ஸு வந்து தர்மர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, தர்மர் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த யூத்ஸு மட்டும் வந்துடுறான். விகர்ணனுக்கும் அந்த எண்ணம் உண்டு, ஆனால் விகர்ணன் வந்து அண்ணனை விட்டு வரமாட்டேன் அப்படின்ட்டு அங்கேயே இருந்துடுறான். யூத்ஸு வந்துடுறான். யூத்ஸு யாருன்னா திருதராஷ்டிரனோட புள்ள.
சுகதான்ற அந்த அவரோட படிப்பெண்ணோட பிள்ளை. ஸோ அந்த படிப்பெண்ணுக்கும் திருதராஷ்டனுக்கும் பிறந்த பிள்ளை தான் அந்த யூத்ஸு பாண்டவர் சைடில் வந்து சேர்ந்துடுறான். அதனால அவன் உயிர் பழச்சிடான், இல்லாட்டா அவன் அதில் இருந்தால் செத்துருப்பான். அவன் உயிர் பழச்சிடறான். அவன் முன்னாடியே இந்த பகவத்கீதை கிருஷ்ணன் சொன்னாரே, அதை முதல்ல அவன் கடைப்பிடிச்சவன். தர்மத்தின் வழியில் இருக்கணும், அவ்வளோதான், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், எனக்கு தர்மம் தான் முக்கியம் அப்படின்ட்டு வந்துடுறான். நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்ப்போம் மீதி. தேங்க்யூ.